திருப்பலியில் திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு கருணை ஞானப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அடையாளங்கள் மனித வாழ்வின் முக்கியமானவை. பல உள்ள அர்த்தங்கள் அவற்றில் நிறைந்தோடுகின்றன. சிலுவை ஒரு அடையாளம், அது மீட்பின் சின்னம். சிகப்பு ஒரு அடையாளம், அது தியாகத்தின் வண்ணம். கருப்பு ஒரு அடையாளம், அது துக்கம் மற்றும் கீழ்மையின் நிறம். இவ்வாறு பல அர்த்தங்கள் உள்ளன. கலாச்சாரத்தை சுமந்து செல்லும் சாதனங்கள் அடையாளங்கள். கிறிஸ்தவர்களாகிய நம் அடையாளம் எது? நாம் எதனை சுட்டி காட்டுகிறோம்? பல வேளைகளில் நம் குடும்ப அடையாளத்தை, நம் சரித்திர அடையாளத்தை, நம் சாதிய அடையாளத்தை நமதாக்கி கொண்டு நம்மை அடையாளப்படுத்துகிறோம். இன்றைய திருவழிபாடு நம் அடையாளத்தை புடம் போட்டு பார்ப்பதற்காகவும் நம் அடையாளத்தை தேர்வு செய்யவும் அழைக்கிறது. முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினரின் அடையாளம் இறைவனின் பணி செய்வதில், இரண்டாம் வாசகத்தில் விழுமியங்களே நம் அடையாளம் என்கிறார் பவுலடிகளார். நற்செய்தியில் இயேசுவின் அடையாளம் அவர் வாழ்வளிப்பதில். இவற்றின் ஒளியில் நம் அடையாளத்தை தேர்வு செய்து அதற்கேற்ப வாழ்வு வாழ உறுதி எடுத்து இணைவோம். அடையாள முறையில் நிறைவேற்றப்படும் இயேசுவின் இறப்பு பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவரை உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் இலை செய்ய வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவேன். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பேன். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்திருவாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர்.
ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை அப்பா என்று அழைக்கும் உரிமையை தூய ஆவியால் எங்களுக்கு அளித்தீரே. பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை எங்களில் வளரச் செய்யும். நாங்கள் உம்மை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் அயலாரை உடன்பிறப்புகளாக ஏற்று வாழவும் இவ்வாறு நீர் எங்களுக்கு வாக்களித்துள்ள உரிமை பேரான மகிமையில் நுழையவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எலியா இறைவாக்கினர் உயிர் பிழைக்க தப்பி ஓடுகிறார். எதற்காக? ஆகாபு அரசன் மற்றும் 400 போலி இறைவாக்கினர் முன்னிலையில் கார்மேல் மலையில் யாவே இறைவன்தான் உண்மை கடவுள் என நிரூபிப்பதற்காக. இறைவாக்கினருக்கு இறை பராமரிப்பு உண்டு என்பதை கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எலியா பாலைவனத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என்று பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவர் அவற்றை உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழை பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள்.
அவரது பெயரை ஒருமிக்க மேன்மையை பாடுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்தவ அறநெறி வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என ஒரு பட்டியலிடுகிறார் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில். அந்த பட்டியலின் இறுதி பகுதியே இன்றைய 2ஆம் வாசகம். இவ்வாறு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ நமக்கு அழைப்பு விடப்படுகிறது. கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 30 முதல் அதிகாரம் 5:2 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை.
அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் வருகின்ற இடர்களிலும் மனத்தளர்வுகளிலும் நற்கருணை ஆண்டவரிலே ஊட்டம் பெற்றவர்களாய் இயேசுவுக்கு சாட்சிகளாக என்றும் அவரை பின்தொடர இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. நவீன மருத்துவ சிகிச்சைகள் எந்தவிதமான உயிர்கொல்லி நோய்களுக்கும் தீர்வை கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பது பெருமைக்குரியது. மூளை காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் என்று புது புது நோய்கள் வந்து கொண்டிருந்தாலும் நமது அறிவியலும் மருத்துவமும் விஞ்ஞானமும் இணைந்து மாபெரும் வளர்ச்சியை கண்டு மனிதனுடைய வாழ்வை அழிக்கின்ற அத்துணை நோய்களையும் எதிர்க்கக்கூடிய வல்லமையை இன்றைய மருத்துவத்துறை பெற்றுள்ளது. ஆனாலும் மனிதனுடைய வாழ்வை முடிக்கின்ற சாவுக்கு எதிரான இரவாமையை நிலைநாட்டுகின்ற மருந்தை இன்னும் எந்த மருத்துவத்தாலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இரவாமைக்கு 3 விதமான மருந்துகளை நற்செய்தியின் பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டு கூறுவதை நாம் நினைவு கூற வேண்டும். லாசரை உயிர்த்தெழச் செய்கின்ற நிகழ்ச்சியிலே மார்த்தாவிடம் ஆண்டவர் இயேசு கூறுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்றுமே வாழ்வார், அவர் சாக மாட்டார் என்று யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவிலே நம்பிக்கை கொள்கின்றவர் என்றென்றும் வாழ்வார்கள், நிலை வாழ்வை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் கூறுவார். அதே போல 2வது மருந்தாக ஆண்டவருடைய வார்த்தையே நிலை வாழ்வை கொண்டுள்ளது. தூய பேதுரு அவர்கள் கூட இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் இயேசுவிடமே இருக்கின்றன என்பதை நற்செய்தியிலே நாமும் கண்டுபிடிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 41 முதல் 51 வசனத்திலே இயேசு 3வது மருந்தாக வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று தம்மையே உணவாக நற்கருணையின் வடிவிலே நிலைவாழ்வளிக்கும் உணவாக ஆண்டவர் தருவதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே இந்த நிலைவாழ்வை விடுத்து உலகம் தருகின்ற வாழ்விற்காக நாம் அலைகின்ற பொழுது பலவிதமான இன்னல்களையும் நெருக்கடிகளையும் இடையூறுகளையும் சந்திக்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரிடம், எதிலிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும்? எப்படி இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம்
நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன. எலியா இறைவாக்கினருடைய வாழ்விலே நேர்பட்ட இந்த பாலைவன பயணத்தை இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். அவர் பாலைவனத்தை நோக்கி ஓடிச் செல்ல வேண்டிய காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அரசராகமும் முதல் புத்தகத்திலே இதற்கான காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இஸ்ராயேல் நாட்டை ஆகாப் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் புற இனத்து அரசியாகிய இசபெல் என்ற அரசியை அவன் மணந்து கொண்டான். அவளோ மன்னனை மயக்கி தான் வழிபட்ட பாகால் என்ற கடவுளையே அரசனும் வழங்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று அரசன் வழியாக ஒரு ஆணையை பிறப்பித்தாள். மக்களும் வேறு வழி இல்லாமல் இந்த வேற்று தெய்வமான பாகால் தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். யாவே இறைவனை வழிபட முடியாமல் அவர்கள் தவித்தார்கள். நாளுக்கு நாள் இந்த பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற மக்களின் கூட்டம் அதிகரித்து செல்வதை பார்த்த இறைவன் எலியா இறைவாக்கினர் வழியாக தாமே அன்றும் இன்றும் என்றும் இருக்கின்றவர் என்பதை நிலைநாட்ட விளைகின்றார். எனவே எலியா இறைவாக்கினர் கார்மேல் மலையிலே இந்த பாகால் இறைவாக்கினர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு நேருக்கு நேராக போட்டியிலே இறங்குகிறார். உண்மையான இறைவன் யார் என்பதை நீங்கள் மக்கள் முன்னிலையிலே நிரூபித்து காட்டினால் நான் பாகால் தான் உண்மையான இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பெரிய ஒரு நெருப்புக்கான விறகு கட்டைகளை மூட்டி அதன் மேல் மாடுகளை எல்லாம் வெட்டி போட்டு காத்திருக்கின்றார். எந்த தெய்வத்தை அழைத்தால் நெருப்பு விண்ணகத்திலிருந்து வந்து சுட்டெரித்து இந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகின்றதோ அவரே உண்மையான இறைவன் என்பதுதான் போட்டி. காலை முதல் மாலை வரை இந்த பாகால் இறைவாக்கினர்கள் பாகால் இறைவனை நோக்கி கூவி கூவி அழைக்கின்றார்கள். எந்த விதமான ஒரு நெருப்பும் வரவில்லை, பதிலும் வரவில்லை. கடைசியாக எலியா இறைவாக்கினர் யாவே இறைவனை நோக்கி வேண்டுகின்றார். விண்ணகத்திலிருந்து உடனடியாக நெருப்பு வந்து அந்த பலிகளை எல்லாம் சுட்டெரிக்கின்றது. உண்மையான இறைவன் யாவே இறைவன் என்பதை அவர் நிரூபிக்கின்றார். எனவே அங்கிருந்த போலி இறைவாக்கினர்களை எல்லாம் 500க்கும் மேற்பட்டவர்களை அவர் கொன்று போடுகின்றார். இதை அறிந்த இசபேல் அரசி மிகுந்த சினம் கொள்ளுகின்றார். நாம் வழிபடுகின்ற தெய்வத்தை பொய்யாக்கி இந்த இறைவாக்கினர்களை எல்லாம் கொன்றுவிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை கொன்றே தீர வேண்டும் என்று அவள் அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றாள். இதற்கெல்லாம் எலியா இறைவாக்கினர் தான் காரணம் என்பதையும் அவள் கண்டுபிடிக்கின்றாள். இதை அறிந்த எலியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டதை போல பாலைவனத்தை நோக்கி ஓரேப் மலையை நோக்கி அவர் ஓடி செல்லுகின்றார். உயிர் பிழைக்க அவர் ஓடுகின்றார். அவர் செல்லுகின்ற இந்த பாலைவன பயணமானது நமது வாழ்க்கையோடு ஒரு தொடர்புடையதாக இருக்கின்றது. நமது வாழ்விலும் கூட இந்த பாலைவனத்தை போல பலவிதமான வறட்சிகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் சவால்களையும் நாம் சந்திக்கின்றோம். அந்த நேரத்திலே அந்த சுட்டெரிக்கும் வெயிலிலே அவருக்கு கிடைத்த ஒரே ஆறுதல் சிறிய ஒரு சூறை செடி. இந்த சூறை செடி பாலைவனத்திலே வளர்கின்ற ஒரு சிறிய ஒரு செடியாகும். அதனுடைய இலைகள் கூட பெரிதாக இருக்காது, சிறிய சிறிய இலைகளை கொண்டது. பெரிய அளவிலே நிழல் கூட அதனால் தர முடியாது. அந்த ஒரு சிறிய ஒரு சூறை செடியின் அடியிலே அவர் படுத்து உறங்குகின்றார். இந்த உலகத்திலே நாம் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தேடுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது ஏமாற்றமே. நமது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சவால்களுக்கும் வாழ்விலே ஏற்படுகின்ற வறட்சிகளுக்கும் உண்மையான தீர்வையும் ஆறுதலையும் இந்த உலகம் தர இயலாது என்பதையே இந்த எலியா இறைவாக்கினரின் பாலைவன பயணத்திலே அவர் சந்தித்த அந்த சூறை செடி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இத்தகைய சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றவர் அல்ல, மாறாக தமது மக்களுக்கு அவர் தேவைகளை நிறைவேற்றி நம்மை பராமரிக்கின்றவர் என்பதை எலியா இறைவாக்கினரின் வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். வானதூதர் அவருக்கு தோன்றி ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு குவளையிலே தண்ணீரையும் கொடுத்து 2 முறை அவருக்கு உணவை கொடுத்து மீண்டும் அவரது பயணத்தை துவங்க உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே,
இந்த உலகு வாழ்வதற்காக எனது சதையை என்னையே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் அடிக்கடி சண்டை வருவதுண்டு. இரண்டும் சண்டை போட்டுக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு சில வேளைகளிலே பாம்பு கீரி பிள்ளையை கொத்தி விடுவதுண்டு. அந்த பாம்பின் விஷம் கீரி பிள்ளையின் உடம்பிலே ஏறும். கொத்தப்பட்ட இந்த கீரி பிள்ளை சண்டையை நிறுத்திவிட்டு உடனடியாக காட்டிற்குள்ளே ஓடும். அதற்கு தேவையான மருந்து இருக்கக்கூடிய அந்த மூலிகையில் நிறைந்த அந்த செடியிலும் புல்லிலும் அது படுத்து புரளும். அந்த செடிகளை உண்டு அந்த விஷத்தை முறித்துவிட்டு மீண்டும் தெம்பு வலிமை பெற்றதாய் அந்த பாம்பை நோக்கி ஓடி வந்து மீண்டும் சண்டையிட்டு அந்த பாம்பை கடித்து கொன்றுவிடுமா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் கூட பலவிதமான சவால்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் இது போன்ற விஷங்களையும் சந்திக்கின்ற நமக்கு உண்மையான ஊக்கத்தையும் வலிமையையும் தருவது நற்கருணையே. ஆண்டவர் இயேசுவே தம்மையே நற்கருணையின் வடிவிலே நமக்கு கொடுத்து இந்த வலிமையை தருகின்றார். விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் எதிரான போராட்டங்களிலே நாம் என்றும் நிலைத்து நிற்க இந்த நற்கருணையை கொடுத்து உலகு வாழ்வதற்காகவே நான் இதை கொடுத்திருக்கிறேன் என்று இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நாமும் கூட நமது வாழ்க்கை பயணத்திலே இயேசுவின் சீடர்களாய் அவருக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் தருகின்ற இந்த நற்கருணையிலே ஊக்கம் பெற்றவர்களாய் நற்கருணை ஆண்டவரை நாடி வருவோம். அவருடைய ஆசிரை என்று பெற்று வாழ்வோம். ஆமென். பூமியும் படைத்தவரா இருக்கின்றார். தந்தை மனத்துய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனுவானா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். கருணோகம் வாழும் தந்தையிடம் கொண்டு இருக்கின்றார். உலகம் மொழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். ஆரினில் அவர் துணை வேண்டிடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உலகின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையிலும் அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலும் நற்கருணையினால் திடம் பெற்றவர்களாய் என்றும் வாழவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக அவரை பின்தொடர்ந்து செல்லவும் தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். என் மீட்பரே இறைவா, உம் திருமகன் இயேசுவே எம் அடையாளம் என்பதற்காகத்தான் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் எமக்குண்டு. எம் பிற அடையாளமாகிய சாதி, இனம், மொழி, பாலினம் போன்றவற்றை கலைத்துவிட்டு இயேசுவிற்குரிய சாட்சியாக வாழ அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரணும் கோட்டையுமான இறைவா,
இறைவாக்கு பணியில் ஈடுபட்டு ஆதிக்க சக்தியினால் பல்வேறு சவால்களுக்கு உட்படுத்தப்படும் மனிதநேய விரும்பிகள், மக்கள் உழைப்பாளிகள், மனித உரிமை போராளிகள் போன்றோருக்கு நீரே அரணாகவும் கோட்டையாகவும் தோற்றவராக இருந்து அவர்களின் மேலான பணி சிறக்க அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம்மோடு வாழ்பவரை பல நேரங்களில் பல முன்சார்பு மனிதர்களாக அவர்களின் பிற அடையாளங்கள் விடுத்து அவர்கள் மனிதர்கள் என்ற மனநிலையோடு சமநிலையாக அனைவரையும் பாவிக்கும் மனம் அருள்மாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் இறைவா, எம் நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் நாங்கள் நல்ல குடிமக்களின் பொறுப்போடும் எம் நாட்டிற்கான கடமைகளை ஆற்றவும் எம் நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் எங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களுக்கு ஊக்கமளித்து வாழ்வளிக்கும் அன்பு தெய்வமே இறைவா, இதோ வாழ்விலே வருகின்ற எல்லா சவால்களிலும் நாங்கள் உமக்கு என்றும் பிரமாணிக்கமாக வாழவும், உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையிலே நாளும் வளரும், உமக்கு சான்று பகரவும் தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். மனித உறவின் சின்னமா சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மெய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீரே இரக்கத்துடன் எங்களுக்கு அளித்துள்ள இந்த காணிக்கை பொருட்களை பரிவுடன் ஏற்றுக்கொள்ளும். இவற்றை உமது வல்லமையால் மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூயவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உளங்கணிந்து உலகின் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போன்று வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இவ்வாறு நீர் உமது திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டுள்ளோம். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏனும் விசுவாசத்தின் மாறை பொருள் மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது
இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
ஆண்டவரே சிறப்பு இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நிலை வாழ்வை தருகின்றவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவரிடத்தில் எழுந்திலிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியறலும் எனது ஆன்மாகும் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாகும். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள்.
ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, உலகம் உய்வதற்காக பலியான உமது திருமகனை உணவாக அழைத்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம். இதனால் நாங்கள் எங்கள் அன்றாட நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கை போராட்டத்திலும் உமது திருமகன் எங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுணர்ந்து அவரை சந்திக்கும் மனத்தெளிவை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.